நான் ஃபுல் டைமாக சமைக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகப்போகுது. ஆனால் எனக்கும் சப்பாத்திக்கும் எப்போவுமே 3ஆம் பொருத்தம் தான் இப்போ வரைக்கும் ஒழுங்கா வரவே வராது. அதுக்கு என்ன காரணம்னா, நான் ஆட் பண்ணுற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் தான். ராகி மாவு, பன்னீர் இல்லை கீரையை பிரான்ச் பண்ணி அதை வந்து அரைச்சி ஊற்றுவேன். ஒன்றும் வேகாது, வரட்டி மாதிரி போயிடும். அப்போவே அவர் சொல்லுவார் ஒரு டைமும், ஃபஸ்ட்டு கோதுமை மாவில் பண்ணுன்னு சொல்கிறது எனக்கு புரியவே புரியாது. போன வாட்டி வந்துட்டு ராகி மாவில் ஆட் பண்ணி பண்ணினா செம்ம வரட்டி மாதிரி மோசமாக வந்துருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பிகினர் லெவலில் கோதுமை மாவை மட்டும் வச்சு பழகலான்ட்டு இன்றைக்கி அதுதான் பண்ணேன். பட்டரும் சுடு தண்ணியும் ஆட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா வரும்னு சொல்லி கூகுள்கிட்ட டிப்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் பண்ணால் ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்ப மோசமாக வரல. இந்த டைம் என்ன பெரிய சக்ஸஸ்னால், நான் வந்து ரவுண்டு ஷேப்பில் அதை கொண்டு வந்துட்டேன். ஏன்னா அமீபா மாதிரி இருக்கும் அது பார்த்தாலே. அப்போ ஓரளவுக்கு ரவுண்டு ஷேப்பாக, ரொம்ப ரவுண்டு பர்ஃபெக்டாக இல்லாமல் ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன். அதனால் அது ஒரு சக்ஸஸ் எனக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ரோ லெவல் எக்ஸ்டென்ட்டாக இது மாதிரி நிறைய ஆட் பண்ணி பண்ணணுன்ட்டு இருக்கேன். இந்த கிரேவிக்கும் எனக்கும் வந்துட்டு இப்போ பரவாயில்ல, அந்த 3ஆம் பொருத்தத்துலேருந்து கொஞ்சம் விலகி போயிடுச்சு. உப்பு வந்துட்டு தான் மெயின் பிரச்சனை. இந்த கல்லுப்பும் பவுடர் ஃபார்மும் செம்மையாக குழப்பிக்கும். ரெண்டும் ஒரே அளவில் போட்டுருவேன். ஆக்சுவலாக அதை வந்து கையில் போடணும். கல்லுப்பு வந்து கையில் எடுத்து போடணும், பவுடர் வந்துட்டு ஸ்பூனில் போடணும். சமைக்க தெரியாது, அவரே டிப்ஸ் கொடுத்து நான் சமைக்கிறேன்னா இப்போ என் சமையல் எந்த அளவுக்கு இருக்கோ பாருங்கள். ஆனால் ரொம்ப மோசமாக இல்லை. இப்போ தான்